வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோ நேப்பியர் பிரிட்ஜ் எடுக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன் இதே மாதிரி ஸ்பாட் இன்னொன்று இருக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி தான் நம்ம இன்னைக்கு அடையார் பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த அடையார் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் இறங்குற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா செஸ் போர்ட் மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜ் எப்போ கட்டப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜ் எந்தெந்த ரூட்ஸ்லாம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியூஸ், இந்த பிரிட்ஜோட நேம் அடையார் பிரிட்ஜ் இல்லையா, சர்தார் பட்டேல் சாலை ஃப்ளைஓவர் தானா. பட் ஆனால் இந்த சைடில் இருக்க மக்கள் எல்லாருமே அடையார் பிரிட்ஜ் அப்புறம் ஐஐடி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜை 2000ல கலைஞர் கருணாநிதி சிஎம்ஆ இருந்த டைம்ல ஹெவி டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணாங்க. 600 மீட்டர் லென்த், அப்புறம் 2 லைன்ஸ் ரோடோட இருக்கும். பீக் ஹவர்ஸ்ல 2 சைடுமே யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் ஹவர்ஸ்ல சிங்கிள் வே பிரிட்ஜாவும் யூஸ் பண்றாங்க. பிரிட்ஜுக்கு கீழே இருக்க பீம் எல்லாம் சுத்தி செடியெல்லாம் வைக்க தொட்டிலாம் வச்சிருக்காங்க. ஐ ஹோப் இன் ஃபியூச்சர்ல இதுல செடியெல்லாம் வைப்பாங்க போல. கிண்டிக்கு போற சைடுல பிரிட்ஜ் கீழே போகும்போது ரைட் சைடுல போகிறதுக்காக ஒரு சிக்னல் கொடுத்திருப்பாங்க. அந்த வழியா போனா கோட்டூர்புரம், நந்தனம், கேனாப்பேட்ல போலாம். ஸ்ட்ரைட்டா போனா கேன்சர் இன்ஸ்டிடியூட், சில்ட்ரன்ஸ் பார்க், ராஜாஜி மெமோரியல், காந்தி மண்டபம்ல ரீச் ஆகலாம். அது தாண்டி ரைட் சைடுல அண்ணா யூனிவர்சிட்டி கூட ரீச் ஆகலாம். பிரிட்ஜ்ல டிராவல் பண்ணும்போது கீழே இருக்க ஒரு சிக்னல் அண்ட் ஹெவி டிராபிக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரோட்னால இந்த ரோடு எப்பவுமே பீக் டைம்ஸ்ல கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும். இந்த பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட்ல சென்னையில நடக்கிற செஸ் ஒலிம்பியாட் போட்டிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக செஸ் போர்ட் மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட்ல மட்டும் பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்கனால நேப்பியர் பிரிட்ஜ் அளவுக்கு இந்த பிரிட்ஜ் பாப்புலர் ஆகல போல. பட் ஆனா நம்ம சென்னைக்கு இந்த பிரிட்ஜுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிரிட்ஜ் தான். ஓகே டியூஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே டியூஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.